வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 12 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,569.39 828 பிடிஎஸ் 1.08 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். ரிலையன்ஸ் 2.19 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பாரதி ஏர்டெல் 0.55 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,606.901.02 விழுக்காடு ஆக உள்ளது. 1.02 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. TCS வருவாய் மற்றும் உலக சமிக்ஞைகளால் சென்செக்ஸ் நிஃப்டி 1 விழுக்காடு உயர்வு. வெள்ளிக்கிழமை சென்செக்ஸ் 77,569.39 ஆக முடிவடைந்தது. 1.08 விழுக்காடு உயர்ந்தது. நிஃப்டி 50 ஆனது 24,206.90 இல் முடிந்தது. 1.02 விழுக்காடு ஆதாயம் பெற்றது. நிஃப்டி வங்கி 58,045.90 இல் நிலை பெற்றது. 1.39 விழுக்காடு உயர்வுடன் வங்கி பங்குகள் முன்னிலை வகித்தன. ரிலையன்ஸ், ஆக்சிஸ் வங்கி, டெக் மஹிந்திரா வெள்ளி சிறந்த பங்குகள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரூ. 1307.80 இல் முடிந்தது. 2.19 விழுக்காடு உயர்ந்தது. ஆக்சிஸ் வங்கி 2.09 விழுக்காடு உயர்வுடன் ரூ. 1323.70 இல் முடிந்தது. முன்னணி 10 நிறுவனங்களின் சந்தை மதிப்பு ரூ. 92,995 கோடி அதிகரித்தது. SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆல்பைன் டெக்ஸ்வேர்ல்ட் ஐஓக்கள் இந்த வாரம் திறக்கின்றன. ஆல்பைன் டெக்ஸ்வேர்ல்ட் மற்றும் SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகிய 2 மெயின் போர்டு ஐஓக்கள் இந்த வாரம் சந்தாவிற்கு திறக்கப்படும். சில்லறை மற்றும் நிறுவன முதலீட்டாளர்களின் கணிசமான ஆர்வத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிகளில் வலுவான Q1 தொடக்கம். கடன் வளர்ச்சி 17.7 விழுக்காடு அடைந்தது. ஜூன் 2026 நடுப்பகுதி வரையிலான RBI தரவுப்படி கடன் வளர்ச்சி ஆண்டுக்கு ஆண்டு 17.7 விழுக்காடு ஆக துரிதமடைந்தது என நிபுணர் வினோத் நாயர் தெரிவித்தார். HDFC வங்கி 0.91 விழுக்காடு, ICICI வங்கி 1.48 விழுக்காடு, SBI 1.36 விழுக்காடு என்ற உயர்வுடன் முடிந்தன. வெளிநாட்டு நாணய வரவை அதிகரிக்க நிதி அமைச்சகம் வங்கி கூட்டம் கூட்டுகிறது. வெளிநாட்டு நாணய வரவை குறிப்பாக FCNR வைப்புகள் மூலம் அதிகரிக்க ஜூலை 13 அன்று நிதி அமைச்சகம் வங்கிகளை கூட்டம் கூட்டுகிறது. வெள்ளிக்கிழமை விகிதம் 95.37 இல் முடிந்தது. 2 விழுக்காடு சரிந்தது. ஏர்டெல் தலைவர் மிட்டல் நிதி கிளவு டேட்டா சென்டர் வளர்ச்சி திட்டங்களை வெளியிட்டார். பாரதி ஏர்டெல் தலைவர் சுனில் மிட்டல் நிறுவனத்தின் அடுத்த வளர்ச்சி இயந்திரங்களாக நிதி, கிளவு சேவைகள், டேட்டா சென்டர்கள் என்று கோடிட்டு காட்டினார். ஆனால் ஏர்டெல் பங்கு வெள்ளிக்கிழமை ரூ. 1920.40 இல் 0.55 விழுக்காடு வீழ்ச்சியுடன் முடிந்தது. சீனா அமெரிக்கா போட்டியின் மத்தியில் மோடி பசிபிக் கூட்டாளிகளை நெருங்குகிறார். சீனா மற்றும் அமெரிக்கா பிராந்தியத்தை மாற்றியமைக்கும் வேளையில் பிரதம மந்திரி மோடி ஏவுகணை, யுரேனியம், முக்கியமான கனிமங்கள் மற்றும் விளையாட்டு இராஜதந்திரம் குறித்து பசிபிக் நாடுகளுடன் ஈடுபட்டு வருகிறார். இந்தியாவின் மூலோபாய நீட்சி இந்தோ பசிபிக் முழுவதும் புவிசார் அரசியல் செல்வாக்கை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு பரந்த வெளியுறவு கொள்கை முயற்சியை சமிக்ஞை செய்கிறது. 5 ஆண்டு உச்ச தானிய இருப்பு எல் நினோ அபாயத்திற்கு இந்தியாவிற்கு பாதுகாப்பு அளிக்கிறது. கரீஃப் விதைப்பு பருவத்தில் எல் நினோ அச்சுறுத்தல் நிலவும் நிலையில் இந்தியாவின் உணவு தானிய இருப்புகள் 5 ஆண்டு உச்சத்தை எட்டியுள்ளன என மின்ட் தெரிவித்தது. மெதுவான கரீஃப் விதைப்பு போக்கு இருந்தாலும் உணவு பணவீக்க மேலாண்மைக்கு இது நேர்மறையாக கருதப்படுகிறது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு, பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு, HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் 4113.70 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,26,132 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,113.70 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி 60.170 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,845 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $60.17 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் 71.41 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $71.41 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன.
$95.372 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. $2 விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.39 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $3106. பெங்களூரு $944.50, $3021. ஹைதராபாத் $994, $3191. ஆந்திர பிரதேசம் $966.50, $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.